ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொண்ணோட நோட்டு புக்ஸ் எல்லாம் ப்ரௌன் ஷீட் போட போகிறோம். உட்காந்து ப்ரௌன் ஷீட்டு லேபிள் எல்லாமே வாங்கியாச்சு. ஸ்கூல் ஓப்பன் ஆக ஒரு நாள் தானே இருக்குது, அதனால் போட்டுடலான்னு நைட்டே உட்காந்துட்டேன். அவளை தூங்க வச்சுட்டு சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு உட்காரதுக்குள்ளே டைம் 11:30 ஆகிடுச்சு. ஸோ நைட்டு 11:30 மணிக்கு மேலே தான் உட்காந்துனே ப்ரௌன் ஷீட்லாம் போட, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நாளைக்கு சண்டேஸில் முடியாது, எங்கேயாவது வெளியே போகிறதா இருக்கும், நைட்டே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து போட்டேன் எல்லா நோட்டு புக்ஸ் எல்லாம். எல்லா நோட்டு புக்ஸ்க்குமே போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டாச்சுன்னு, நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ போடும்போது நல்லா நீட்டாக வச்சுருக்கான். எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ பேக்கில் வச்சு எடுத்து ஒரு வழி ஆக்கிடுவான் என் பொண்ணு. மறுபடியும் போட வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணிவிடுவான். நல்லா டேப்லாம் பின் அடித்தானா அந்த பின்னை கையிலலாம் குத்திக்கும் அப்படின்றதுலாம் அவங்க அப்பா வேண்டாம், செல்லோடேப் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஷீட் போட்டு செல்லோடேப்பும் ஒட்டியாச்சு. உள்ளே எல்லாமே 2 சைடுமே நல்லா ஒட்டி கவர் பண்ணியாச்சு. ஒரு வழியாக எல்லாமே போட்டு முடித்தாச்சு. ஃபைனல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா நீட்டாக போட்டேன். எல்லா புக்ஸ் எல்லா நோட்டுக்குமே போட்டு பாருங்கள். புக்ஸ் இது நோட்ஸு ரெண்டுக்குமே போட்டியாச்சு. லேபிளும் ஒட்டியாச்சு. ஒட்டி நேமு செக்ஷன் எல்லாமே எழுதியாச்சு. வாட்டர் பாட்டில் அப்புறம் லஞ்ச் பேக், இது ரெண்டுமே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். வாட்டர் பாட்டிலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. லஞ்ச் பேக் அதை விட சூப்பர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லஞ்ச் பேக் ஓப்பன் பண்ணோன்னே அது உள்ளே அந்த சில்வர் கலர் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதில் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாப்பாடு கட்டி கொடுத்தா சூடாகவே இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கும் இதேமாரி லஞ்ச் பேக் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.